Hi student, welcome to Rati channel. இப்போ நம்ம பார்க்க போகிறது 10th Math Chapter 1 Relations and Functions. அதில் exercise 1.3ல first sum பார்க்க போகிறோம். இப்போ sum என்னன்னு படிச்சிடலாம் வாங்க. Let f is equal to set of x, y such that x, y belongs to n and y is equal to 2x be a relation on n. Find the domain, codomain and range. Is this relation a function அப்படின்னு கொடுத்துருக்காங்க. அது f அப்படிங்கிறது xy அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அந்த xy அப்படிங்கிறது ஒரு நேச்சுரல் நம்பர் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அது மட்டும் இல்லை y is equal to 2xன்னு சொல்லியிருக்காங்க. அதுக்கப்புறம் இது வந்து என்னோட ரிலேஷன் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அப்புறம் டொமைன், கோடொமைன், ரேஞ்சு கண்டுபிடிக்க சொல்லியிருக்காங்க. அது மட்டும் இல்லை இந்த ரிலேஷன் வந்து ஒரு ஃபங்க்ஷனா அப்படின்னு கேட்டிருக்காங்க. இப்போ வாங்க சம்முக்குள்ளே போகலாம். இப்போ பாருங்கள், இந்த எக்ஸு ஒய்யை நம்ம எடுத்து எழுதிக்கலாம். இப்போ எக்ஸுங்கிறது என்ன சொல்லியிருக்காங்க? ஸோ நேச்சுரல் நம்பர். நேச்சுரல் நம்பர்னால் என்ன? 1லேருந்து ஸ்டார்ட் ஆகும். இப்போ 1 2 3 4 5 எக்ஸட்ரா வச்சுட்டு க்ளோஸ் பண்ணிக்கலாம். அடுத்து ஏன்னா நிறைய அது போய்கிட்டே இருக்கும், அதனால் நம்ம எக்ஸட்ரா வச்சுக்கலாம். அதே மாதிரி ஒய் இஸ் ஈக்குவல் டு ஒய்யும் என்ன தான் வரும்? நேச்சுரல் நம்பர் தான். அப்போ 1 2 3 4 5 எக்ஸட்ரா வச்சு நம்ம க்ளோஸ் பண்ணிக்கலாம். அடுத்தது இதில் வந்து ஒய் இஸ் ஈக்குவல் டு 2xன்னு கொடுத்துருக்காங்க. அப்போ நம்ம என்ன பண்ணலான்னா எக்ஸுங்கிற இடத்துல எக்ஸோட வேல்யூ நம்ம அப்ளை பண்ணுவோம். ஓகேவா? அப்போது ஒய் இஸ் ஈக்குவல் டு 2x அப்படின்னு கொடுத்துருக்காங்க. அதனால் அதை எடுத்துக்கிட்டோம்னா இப்போ எக்ஸுங்கிற இடத்துல நம்ம 1ன்னு அப்ளை பண்ணுறோம். அப்போ என்ன வரும்? ஒய் இஸ் ஈக்குவல் டு 2 இன்ட்டு 1ன்னு வந்துடும். அப்போ ஒய்யோட வேல்யூ என்ன வரும்? 2ன்னு வரும். அடுத்தது எக்ஸ் இஸ் ஈக்குவல் டு 2ன்னு நம்ம அப்ளை பண்ணலாம். ஒய் இஸ் ஈக்குவல் டு என்னென்னு வரும்? 2 ப்ராக்கெட்டில் 2 போட்டால் 2 இன்ட்டு 2 4ன்னு வந்துடும். அடுத்தது எக்ஸ் இஸ் ஈக்குவல் டு 3ன்னு நம்ம அப்ளை பண்ணுறோம். அப்போ ஒய் இஸ் ஈக்குவல் டு 2 இன்ட்டு 3ன்னு நம்ம போட்டோம்னா 6ன்னு வந்துடும். அடுத்தது எக்ஸ் இஸ் ஈக்குவல் டு 4ன்னு அப்ளை பண்ணுறோம். அப்போ ஒய் இஸ் ஈக்குவல் டு என்னென்னு போடணும்? 2 இன்ட்டு 4ன்னு போட்டால் 8ன்னு வந்துடும் நமக்கு. அடுத்தது எக்ஸ் இஸ் ஈக்குவல் டு 5ன்னு நம்ம அப்ளை பண்ணுறோம். அப்போ ஒய் இஸ் ஈக்குவல் டு 2 இன்ட்டு 5 10ன்னு வந்துடும். ஓகேவா? இப்போ நம்ம அடுத்து என்ன பண்ண போகிறோம்னா ஆரோ டயக்ராம் வரைய போகிறோம். பாருங்கள், இப்போ இது எக்ஸுன்னு எடுத்துக்கிறோம், இதை நம்ம ஒய்ன்னு எடுத்துக்கிறோம். இப்போது 1 எக்ஸோட வேல்யூ எடுத்து எழுதிக்கிறோம். 1 2 3 4 5 6 7 8 9 10 எக்ஸட்ரா. ஓகேவா? அடுத்தது ஒய்க்கும் அதே தான் நம்ம எழுதுகிறோம். 1 2 3 4 5 6 7 8 9 10 எக்ஸட்ரா அப்படின்னு எழுதியாச்சு. இப்போ நம்ம என்ன பண்ண போகிறோம்னா எக்ஸ்லேருந்து ஒய்க்கு மேப் பண்ண போகிறோம். இப்போ எக்ஸ் வந்து 1 இருக்கும்போது ஒய் என்னென்னு வந்திருக்கு? 2ன்னு வந்திருக்கு. அப்போ இதிலேருந்து நம்ம 2க்கு மேப் பண்ணியாச்சு. அடுத்தது எக்ஸ் 2ன்னு இருக்கும்போது நமக்கு ஒய் என்னென்னு வந்திருக்கு? 4ன்னு வந்திருக்கு. அப்போ இதிலேருந்து நம்ம 4க்கு மேப் பண்ணியாச்சு. அடுத்து எக்ஸ் வந்து 3ன்னு இருக்கும்போது ஒய் வந்து 6ன்னு வந்திருக்கு. அப்போ இதிலேருந்து நம்ம 6க்கு மேப் பண்ணியாச்சு. எக்ஸ் 4ன்னு இருக்கும்போது ஒய் வந்து 8ன்னு வந்திருக்கு. அப்போ 8க்கு நம்ம மேப் பண்ணியாச்சு. எக்ஸ் வந்து 5ன்னு இருக்கும்போது ஒய் வந்து 10ன்னு வந்திருக்கு. அப்போ நம்ம 10க்கு மேப் பண்ணியாச்சு. ஓகேவா? இப்போ வந்து பார்த்திங்கன்னா நம்ம அவங்க என்ன கேட்டிருக்காங்க? டொமைன், கோடொமைன் அண்ட் ரேஞ்சு கேட்டிருக்காங்க. இப்போ நம்ம பாருங்கள், டொமைன் போட்டுடலாம். டொமைன் இஸ் ஈக்குவல் டு 1 2 3 4 5 எக்ஸட்ரா க்ளோஸ் பண்ணிக்கலாம். ஸோ இதுதான் டொமைன் இல்லையா? அடுத்தது கோடொமைன். கோடொமைன் இஸ் ஈக்குவல் டு இதுதான். ஸோ அதே தான் வரும். 1 2 3 4 5 எக்ஸட்ரா வச்சு க்ளோஸ் பண்ணிக்கலாம். அடுத்தது ரேஞ்சு. இப்போ ரேஞ்சு பாருங்கள். இப்போ பாருங்கள், ரேஞ்சு வந்து என்னது? இப்போ டொமைனில் உள்ள எலமெண்ட்ஸு எதெல்லாம் வந்து கோடொமைனோட மேப் ஆகிருக்கோ அதுதான் ரேஞ்சு. இப்போ 1 வந்து 2ஓட, 2 வந்து 4ஓட, 3 வந்து 6ஓட, 4 வந்து 8ஓட, 5 வந்து 10ஓட. ஸோ வந்து அதனால் அதை தான் நம்ம ரேஞ்சுன்னு சொல்கிறோம்.
2, 4, 6, 8, 10. ஸோ இன்னும் அது போய்கிட்டே இருக்கும். அதனால் நம்ம டிட்டோ வச்சுக்கலாம். ஓகேவா? ஃபைனலாக என்ன கொஷின் கேட்டிருக்காங்க? இது ஒரு ரிலேஷனா, இது ஒரு ஃபங்க்ஷனா அப்படின்னு கேட்டிருக்காங்க. இந்த ரிலேஷன் ஒரு ஃபங்க்ஷனான்னு கேட்டிருக்காங்க. கண்டிப்பாக ஃபங்க்ஷன் தான். ஏன்னா இந்த டொமைனில் உள்ள ஆல் எலமெண்ட்ஸ் வந்துக்கு என்ன இருக்குது, கோடொமைனில் உள்ள இமேஜோட மேப் ஆகிருக்கு. அதனால இது வந்து ஃபங்க்ஷன் தான். இப்போ எடுத்து எழுதிடலாமா? ஆல் த elements in domain has unique image in codomain. ஓகேவா? அப்போ நம்ம இதை என்னென்ன முடிக்கலாம்? therefore it is a function. இது ஒரு ஃபங்க்ஷன் தான். ஓகே ஸ்டூடெண்ட், இந்த சம் உங்களுக்கு புரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன். இந்த வீடியோ பற்றின ஃபீட்பேக்கு கண்டிப்பாக வந்து கமெண்ட்ஸ் பாக்ஸில் கொடுங்க. இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ ஸ்டூடெண்ட்.